இதுமாதிரி கூட தேவன் இடத்துல அந்த வார்த்தையை குறித்து பேசும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இரண்டாவது வார்த்தை நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இரண்டாவது கர்த்தர் பேசின இரண்டாவது வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுவேன் என்றார். சில நிமிடங்கள் நம்ம கத்தரை நோக்கி பார்ப்போம். தங்களுக்கு இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்காக பேசின வார்த்தையப்பா, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும் தகவலை அதை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வாயாக நீர் பேசும் மனுஷியத்துல எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு ஆவிக்குள்ள நடத்துவீராக. மெய்யாகவே இது அன்றைய வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும்படியாக என் ஜீவனை மாற்றும். இதை கலந்து ஒப்புக்கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளிலும் நம்ம இந்த வார்த்தையை குறித்து மாத்திரம் பார்க்காதபடிக்கு அதற்கு முன்பாக 39 இருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இதுல நம்ம பார்ப்போமானால், இதுல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல 2 கல்லர்கள் மத்தியில அவர் தொங்கப்படுகிற அந்த சூழ்நிலை தான் இதை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கல்லர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் குற்றவாளிகளாய் அந்த இடத்துல வலது பக்கம் ஒருவர், இடது பக்கம் ஒருவராய், நடுவில் கிறிஸ்து மத்தியஸ்தராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த கல்லர்கள் என்றுதான் இந்த இடத்துல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கல்லர்களுடைய பெயரானது நமக்கு கொடுக்கப்படாத வேதாகம் நீக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறதான பெயராய் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு கல்லன் பெயர் டிஸ்மாஸ் என்றும், இன்னொரு கல்லனுடைய பெயர் எஸ்டாஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 கல்லர்கள் மத்தியில அவர் ஏன் இந்த இடத்துல அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்? ஒரு மரண வாக்குமூலம் போன்று தேவனிடத்துல இருந்து பிறக்கிற அந்த வார்த்தையானது என்ன வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். இயேசு இந்த இடத்துல என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்மளுக்கு செய்கிறார். கல்லன் மத்தியில இருந்து 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு கல்லன் இன்னொரு கல்லன். அப்போ அந்த 2 பேர்த்துக்கும் நடுவாக அவர் ஒரு பரிசுத்தராய் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல அவர் அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்ற அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அதை நமக்கு மார்க் 16:20 சொல்லியிருக்கும். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிறதான அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியான வார்த்தையாய் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்பொழுது இந்த 39 இருந்து வாசித்தோமானால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்னைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குற்றவாளிகளில் 2 பேர் அறியப்பட்டிருக்கிறாங்க. வலது பக்க கல்லன் ஒருவர், இடது பக்க கல்லன் ஒருவர். இதுல இந்த கல்லன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவர் அவர் அந்த இடத்துல குற்றவாளியின் குழந்தையுமாய் அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட தன் சரீரம் முழுவதும் ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட ஒரு வடிவத்துல அவர் அந்த சிலுவையில தன்னையே அர்ப்பணித்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில அந்த ஒரு கல்லன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லனை குறித்து அவர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாராலும் நிகழப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவரை யூத ஜனங்கள் அந்த இடத்துல சுற்றியும் அந்த ஜனங்கள் எல்லாருமே அவரை சிலுவையில் அடையுங்க, சிலுவையில் அடையுங்க என்று சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே தேவனை இகழ்ந்து கொண்டு நிந்தித்து கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக கூட ஒரு 32ஆம் வசனத்திலையும் கூட சொல்லப்பட்டிருக்கோம், குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்துல குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுல மத்தியும் மாத்தி 2 பேருமே அதுல கல்லன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லூக்கா மாத்திரமே மற்ற பகுதிகளில் இருந்து தீர விசாரித்து குற்றவாளிகள் என்று சொல்லி அந்த இடத்துல பெயர் போடப்பட்டிருக்கிறது. கல்லர்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், நல்ல சமாரியன் அந்த இடத்துல அந்த கதையை வாசிக்கிறோம் அல்லவா. அவர்கள் ஒரு போர்களை ஒருத்தர் இடத்துல திருடுவதற்காக, அந்த இடத்துல உள்ள எல்லா பொருட்களையும் அபகரித்துக் கொள்வதற்காக என்று சொல்லி அந்த இடத்துல போகிறப்ப அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகிறவர்கள் அந்த கல்லர்களா இருக்கிறாங்க. அதே குற்றவாளிகள் என்று சொல்லும்போது அநேக காரியங்களிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறவர்கள், குறிடுகிறவங்கள ஒரு பழி மாத்திரமல்ல, அவர்கள்
மீது அநேக பலிகளை சுமத்தக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் லூக்கா எழுதியிருக்கிறார். இதை தீர விசாரித்து அவர் குற்றவாளிகள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப இரண்டாவது அந்த கள்ளன் இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படியானால் தேவன் யார் என்பதை அவனுக்குள்ளார கத்தருக்கு அவனுடைய குற்றவாளியா இருக்கலாம். அவன் வீட்டு அதாவது ஊருக்குள்ளாரையே வந்திருக்க மாட்டான். அவன் காட்டு பகுதிகளில தான் வந்து ஜனங்களுக்கு மறைந்து இரவு நேரத்துலதான் கொள்ளையிடும்படியாக வருகிற ஒரு திருடன். ஆனா அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படியானால் அந்த மற்றவன் என்ன செய்யப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் வந்துட்டு இயேசுவை மீண்டுமாய் மறுதளிக்கிறான். முதலாவது இருவருமே மறுதளித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து முதலாவது வார்த்தையை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த நிமிஷமே இவன் வந்துட்டு இங்கே ஒரு கள்ளன் வந்து என்னன்னா மனம் திரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அந்த சிலுவையில் அவர் பண்ணின அந்த ஜெபம் அந்த கல்லனை தொட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம குற்றவாளியா இருக்கிற இந்த இடத்துல, ஆனால் இவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் பிதாவின் இடத்துல தமக்காக நம்மளுக்காக அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரே அப்படின்ற அந்த ஜெபத்தை கேட்டு இந்த கண்ணன் மனம் திரும்புகிறதாக பார்க்கிறோம். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த பாவத்தை அவர் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 41ஆம் வசனம் பார்த்தோம்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். இதுதான் அதாவது நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளுகிறதான ஒரு காரியம். இதுல அந்த கள்ளன் வந்துட்டு நம்ம அநேக கொலைகளை, நம்ம குற்றங்களை, நம்ம அநேக காரியங்களை திருடன் பண்ணியிருக்கிறோம், ஜனங்களை அதிகமாக விரும்புத்திருக்கிறோம், நம்ம தண்டிக்கப்படுவது நியாயம். ஆனால் இவரோ வந்துட்டு ஒரு குற்றமும் அறியாத தேவன் இந்த இடத்துல இவர்களுக்குல, ஏன்னா கல்லனுக்கு வந்து இயேசுவோடு பிரயாணம் பண்ணின தூரம் கொஞ்ச நேரம் சில மணிகள் தான் இருக்கும். ஆனாலும் அவருடைய குணாதிசயத்தை அவன் அந்த சில மணித்துளிகளில இதுவரைக்கும் நடந்த கான்வர்சேஷன்ல இனி ஒரு கல்லன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல அந்த நல்ல கல்லன் அவன் அறிந்து கொண்டான். தேவனோடு உறவாடின அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ வந்துட்டு நியாயமே ஒரு குற்றமும் செய்யாதவர் இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறப்ப நம்முடைய பாவங்களை நம்ம ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த மன்னிக்கிற சுபாவம் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு காரியம். அது நம்மளுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. அந்த மன்னிக்கிற சுபாவமானது நம்மளுடைய கணவன் மனைவிக்குள்ளார உண்மையாகவே உண்டு. நம்ம ஆதியில கொண்டிருந்த அந்த அன்போடு கூட நம்ம இன்னமும் நம்ம கணவனிடத்துல அன்பு கூறுகிறோமா, நம்ம கணவன் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறாரா, நம்ம பிள்ளைகளிடத்துல அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி நினைத்து பார்த்தோமானால் மெய்யாகவே அதுல கண்டிப்பாக நம்மளுக்கு முன்பாக செய்ததான ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காரியம் இன்னமும் நம்முடைய ஆழமான அந்த இருதயத்துல இருந்து நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். ஒரு இப்படி செய்ததும் தானே என்று சொல்லி அந்த மன்னிக்கிற இருதயம் மெய்யாகவே யாருக்குமே வராது. ஆனா அந்த இருதயத்தை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிற இந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க, நம்ம வேற எதுவுமே பேசாம இது நான் செய்ததுதான் அப்படின்னு சொல்லி முழு மனதாய் நம்ம அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த கள்ளன் அவன் ஒப்புக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல அறிக்கை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த வசனம் நம்ம 42 பார்த்தோம்னால் அவன் வந்து அந்த இடத்துல அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாய் அந்த இடத்துல அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா இல்லை, சுவிசேஷம் எதுவுமே உரைக்கப்படவில்லை. நம்ம எத்தனை ஜெபங்களை கலந்து கொள்கிறோம், நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கல்லனுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு ரட்சிப்புக்கான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சிலுவையில அவர் செய்த காரியம் இயேசுவை இன்னார் என்று அவன் அறிந்து கொள்கிறான் என்று சொல்லி அறிந்து கொண்டு அவன் என்ன சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி தேவனிடத்துல அவன் ஒரு மன்றாடுதலை வைக்கிறான். எப்படி அவனுக்கு இந்த ராஜ்யம், அவன் இன்னொரு ராஜ்யம் வரும் என்பதை எல்லாம் எப்படி அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு இந்த ஒரு ராஜ்யத்துல தேவன் வருவார் என்று அவன் போய் சபை ஆராதனையில கலந்து கொண்டானா, யாராவது போய் அவனிடத்துல சுவிசேஷம்
அறிவித்திருப்பார்களா? அவனும் வாழ்ந்து கொண்டிருப்பது காட்டு பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்படி இந்த காரியம் அவனுக்கு விளங்கப்பட்டது? இவர் இன்னொரு முறை ராஜ்யத்துல வருவார் என்று சொல்லி. அப்ப அந்த முதல் வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை. இவரை குட்டினார்கள், அடித்தார்கள், துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள், இகழ்ந்தார்கள். எல்லார் மத்தியிலையும் அந்த பெற்றோரின் குறைவருமாய் தலையில முன்முடி சூட்டப்பட்டவராய் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த தரிசனத்தை பார்த்த பிறகும் இவனுக்குள்ளார ஒரு தரிசனம் போன்று அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிற ஒரு காரியமாய், இப்படிப்பட்ட ஒரு காரியம், இவர் இப்படி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட இவரை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இதுல அவன் விசுவாசிக்கிறான். இவரால் கூடும், என் பாவத்தை மன்னிக்க இவர் ஒருவரால் மாத்திரமே கூடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கல்ல நினைச்சபடினாலதான் ஆண்டவரிடத்துல போய் அவர் அந்த ரத்தம் நீர்மாய் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கார். அலங்கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், அழகானவராய் இல்லை. ஆனா அந்த கல்லன் அந்த அலங்கோலத்தின் மத்தியில இவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடும், இவர் என்னை அவருடைய ராஜ்யத்துல நினைக்க கூடும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல அவர் வேண்டுகிறார். இதுதான் ஆண்டவருக்கு அந்த கல்லனுடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நிமிஷமே அவர் என்ன சொல்லுகிறார்? மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் சொல்லுகிறார். இயேசு அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பரதீசுல நீ என்னோடு கூட இருப்பாய் அப்படின்னு சொல்லி, பரதீஸ் அப்படின்றது பாரடைஸ் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பரலோகம் பாரடைஸ் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாம பாரடைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அவர் இன்றைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இன்றைக்கு நம்ம செய்கிற ஒரு காரியம், ரட்சிப்பு என்பது நம்ம உணர்த்தப்படுகிற அந்த நிமிடமே இன்றைக்கு அப்படின்றப்ப இப்பொழுதே இந்த இடத்துல நம்ம இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுதே நம்ம அந்த காரியத்தை உடனடியாக இன்றைக்கே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அந்த இடத்துல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த கல்வனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஏதேன் தோட்டம், அதாவது பரதீஸ் என்பது ஆபிரகாமின் மடி என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல அவர் ஒரு ஏதேன் தோட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஆத்மாவானது இளைப்பாறும்படியாக கொடுக்கப்படுகிறதான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதலை பெறும்படியாக அந்த இடத்துல கல்லனுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு உள்ள வானங்கள் தெரியாது. ஆனால் 3ஆம் வானத்துல ஆவிக்குள்ளாராக நடத்தப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அந்த 3ஆம் வானம் தான் பரதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கொண்டு இளைப்பாறுகிற ஒரு இடமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம என்னவென்று சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கல்வன் இன்னொரு கல்வன், 2 பேருக்கும் நடுவாக கிறிஸ்து மத்தியஸ்தராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். ஏன்னா ஆண்டவருடைய வருகை வரும் பொழுதும் அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருகையிலே 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி. அதுல இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுக்காக வைராகியமாக இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், இன்னொருவர் கைவிடப்படுகிறார்கள். எப்படி இந்த கல்வன் மத்தியில அவங்க மத்தியஸ்தராய் தொங்கிக் கொண்டிருந்தாரோ அதுல 2 பேர்ல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவர் கைவிடப்படுகிறான். அப்படியானால் நம்மளும் நம்ம அந்த கைவிடப்பட்ட நிலைமைக்கு போய்விடாதபடிக்கு நம்ம அவருடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை அவரிடத்துல அறிக்கை செய்து அவர் ராஜாதி ராஜாவை அவருடைய ராஜ்யத்துல வரும்பொழுது நம்மளை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு வேதத்துல தெரியும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியும் மாற்றி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இதாக வாசித்தமானால் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வாலிபன் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல நித்திய ஜீவனை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படியானால் அவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் செஞ்சு சொல்லாதிருப்பாயாக, பிறர் சொல்லை செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கணவனை, இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு மறுமொழி கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடு, அதன் பிறகு என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவா என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய மனதோ அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என் ஐஸ்வர்யத்தை விட்டு
நான் வரணுமா, எனக்கு ஐஸ்வர்யம் தான் என் ஜீவன் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கிறவன் அந்த ஐஸ்வர்யத்தை நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் அந்த நித்திய ஜீவனை அடைந்தானா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. அதுக்குதான் நான் சொல்லியிருப்பார், ஐஸ்வர்யவான்கள் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. அதற்கு ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதா இருக்கும். அது சாமர்த்தியமா, ஒட்டகம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, ஆனால் அந்த ஊசியின் காதுக்குள்ளார் அந்த ஒட்டகமானது நுழையுமானால் அதை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் வருவது அவ்வளவு கடினம் என்று சொல்லி அதற்கு உதாரணமாய் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில நம்ம என்ன ஆண்டவர் வந்துட்டு சிலுவையில கல்லர்கள் மத்தியில் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். அந்த கல்லனுக்கு அவர் பரதீசி என்கிற அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு 4 விதத்துல வெளிப்படுகிறதா என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோமானால் கிருபையால் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். எபேசியர் 2:8 நம்ம வாசிப்போம். அது எப்பொழுதுமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. நான் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டேன், நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? இல்லை, அவர் பாராட்டின ஈவு. அந்த ஈவுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த கல்லனுக்கு அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி இருந்தது. அவன் அந்த உறுதியை பற்றி கொண்டபடியினால அவன் அந்த ரட்சிப்புல நிலையா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பு எல்லாத்துக்கும் முடியாது, ஆனால் தனி நபர் ஒருவருக்கு மாத்திரமே. நான் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அன்றைய கல்லனுக்கு பாராட்டின திருப்பி எனக்கு கொடுங்க என்று நான் அவரிடத்துல வேண்டினால் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு எனக்குரியது. எனக்காக நீங்கள் பரிந்து பேசுகிற காரியம் அது கிடைக்காது. அந்த ரட்சிப்பு அது தனி நபர் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாய் காணப்படுகிறது அந்த ரட்சிப்பு. அதன் பிறகு அது இன்றைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடனே நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை நம்ம தள்ளி போடாதபடிக்கு, அலட்சியம் பண்ணாதபடிக்கு இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சொந்தக்காரராக இருக்கிறார். வேறு யாராலையும் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதற்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல அவர் கல்லன் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். அவர் அந்த கேட்ட மாத்திரத்துல, அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ளாக ஒரு மறுரூபம் வந்தது போல அந்த சிலுவையில அந்த ஆவியின் கனி வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆவியின் கனியாகிய அந்த அன்பு வெளிப்பட்டபடியானதான் அவர் மனம் திரும்புகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மணி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையும் கூட இவர் பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாரே. அப்படியானா இவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதே நேரத்துல நம்ம ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். கண்ணன் எப்படி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒருவன் கைவிடப்பட்டாலும் அந்த கைவிடப்பட்ட நிலைமைக்கு நம்ம தள்ளிவிடாதபடிக்கு எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கல்வனை போல கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய குற்றங்கள், அது எப்பேற்பட்ட குற்றங்களாக இருந்தாலும் சரி, அதை நம்மளால மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிக்க அவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு உபரவாகும் பொழுது நிச்சயமாய் கல்லனுக்கு பாராட்டின கிருபையை நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆட்டோ சங்கர் என்கிறதான ஒரு குற்றவாளி என்பது அவர் அநேக குற்றங்களை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் அவருக்கு என்று சொல்லி அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு தூக்கு தண்டனை, அந்த தூக்கு தண்டனை நேரத்திலையும் கூட அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு சத்தியம் உடைக்கப்பட்ட பொழுது அவர் மனம் திரும்புகிறார். இந்த சமுதாயம் என்னை மன்னிக்க முடியாதபடிக்கு நான் கொலை குற்றவாளியா இந்த இடத்துல தண்டனைக்கு பாத்திரம் நான் இருக்கிறேன். இப்பொழுது ஆனால் அவருக்குள்ள அந்த தூக்கு தண்டனை விட மரண பயம் அவருடைய இருதயத்துல இல்லை. ஏன் என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசு என் குற்றங்களை மன்னித்து விட்டார். அவர் எனக்காக சிலுவையில் பலியானார். ஆனால் நான் செய்த தண்டனைகளுக்கு, குற்றங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தை அவர் தைரியமா எதிர்கொண்டு அந்த தூக்கு மாற்றுவதற்கு முன்னாடியாக அந்த முகத்தை போடுவதற்கு முன்பாக அவர் குடும்பத்தாரோடு கூட பேசுகிற காரியம் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் என்று சொல்லி, அப்படியா அந்த இடத்துல அவர் தைரியமா அந்த மரணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி, அது போல நம்மளும் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் மத்தியில நம்ம இந்த 2 பக்கமும் தொங்கிக் கொண்டிருக்கிற கல்வனை போல நம்ம மனம் திருப்பி அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு அவரை விசுவாசமாக இருக்கும் பொழுது நாமளும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி தேவையில்லா இருப்போம் என்று இந்த காரியத்தை சமூகத்தில் குறித்து